இன்னைக்கு ஆர்சிபி டீம் லக்னோ அணியை ரொம்ப ஈஸியாக அழகாக வீழ்த்தி ஜெயிக்க இருந்த ஆட்டம் இது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்துக்கு நடுவில் ஒரு சில இடத்துல ஆர்சிபி டீம் அவங்களுக்கு எதிராக நடந்த சூழ்ச்சி கடைசி வரைக்கும் பரபரப்பாக நடந்த இந்த மேட்ச்சில் ஆர்சிபி இப்போ அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஆர்சிபி அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சது இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் யாருக்கு நல்ல விஷயமாக மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, அடுத்தபடியாக பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே ஏறுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க நம்ம சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் ஒரு குட் நியூஸ், நல்ல விஷயம். அதாவது பிளே ஆஃபுக்கான அந்த வாய்ப்பு, அந்த கதவை லக்னோ அணி சிஎஸ்கே அணிக்காக இப்போ திறந்து விட்டுருக்காங்க. ஸோ அப்படி ஆர்சிபி டீம் இந்த தொடரில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா விளையாடக்கூடிய டீமாக இருக்காங்க. அவங்க லக்னோ அணிக்கு எதிராக அவங்க கிரவுண்டில் விளையாடுறப்ப ஆர்சிபி டீம் அவங்களுக்கு எதிராக நடந்த அந்த சூழ்ச்சி தான் என்ன? இந்த ஆட்டத்தில் லக்னோ அணி தோக்க வேண்டிய ஆட்டம் இது, ஆர்சிபி ஜெயிக்க வேண்டிய ஆட்டம் இது. அப்படியே ரிசல்ட் தலைகளாக மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்த்துருவோம். அப்படியே சிஎஸ்கே பிளே ஆஃப் சான்ஸும் அதிகரிச்சிருக்கு, அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி லக்னோ அவங்க ஹோம் கிரவுண்டில் தான் ஆர்சிபி லக்னோ ரெண்டு பேருமே விளையாடுறாங்க. டாஸ் ஜெயிச்சது ஆர்சிபி டீம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு லக்னோ விளையாடட்டும், நம்ம ரன் சேசிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஆட்டம் துவங்கின உடனே மிச்சல் மார்ஸ் அதுக்கப்புறமா குல்கர்னி ரெண்டு பேருமே ஓப்பனராக வராங்க. மிச்சல் மார்ஸ் துவக்கத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே அதிரடியாக அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவருடைய விக்கெட்டை எடுக்கலை, அவர் செட் ஆயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறமா மிச்சல் மார்ஸ் அடிக்கிறத எல்லோரும் வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ், பயங்கரமான இன்னிங்ஸை இன்றைக்கி மிச்சல் மார்ஸ் லக்னோ அணிக்காக வெளிப்படுத்தினார். ஆனால் மறுமுனையில் விளையாண்டுக்கிட்டு இருந்த குல்கர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ, செம்ம ஸ்லோ, ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் எப்படா இவன் அவுட் ஆகி போய் தொலைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்க நேரத்தில் 24 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 17 ரன் தான் எடுத்தார் குல்கர்னி. ஸோ மிச்சல் மார்ஸ் ஒரு பக்கம் அடிக்கிறாரு. இவருடைய ஸ்லோவான இன்னிங்ஸ் ஒரு கட்டத்தில் லக்னோ அணியின் ரன் ரேட்டையே படுக்க வச்சிருச்சு. அதுக்கப்புறமா நிக்கோலஸ் புரன் வந்தார். இந்த தொடரில் அவர் எவ்வளவு மோசமாக விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, கடந்த மேட்ச்லேயுமே இந்த மேட்ச்லேயுமே செம்மையான கம்பேக் நிக்கோலஸ் புரன் கொடுத்துருக்காரு. அதனால் 38 ரன்கள் வரைக்கும் அதிரடியாக அடித்த நிக்கோலஸ் புரன் அவுட் ஆகி போகிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேப்டனான ரிஷப் பண்ட் வராரு. ஸோ இவங்க எல்லாருமே அவுட் ஆகி போயிட்டு இருந்தாலும் மறு முனையில் ஓப்பனராக வந்த மிச்சல் மார்ஸ் பார்த்தீங்கன்னா நின்று நங்கூரம் மாதிரியான பேட்டிங்கை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. பத்தாக்குறைக்கு நடுவில் வேறு பார்த்தீங்கன்னா 1-2 வாட்டி மழை பெய்து ஆட்டமும் பார்த்தீங்கன்னா தாமதம் தடைப்பட்டுச்சு. ஸோ அதனாலேயே இன்றைக்கி நடந்த இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இரவு 12 மணிக்கு மேலே வரைக்கும் கூட ஆட்டம் முடியாமல் நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ 2 வாட்டி மழை பேஞ்சு ஆட்டம் தாமதம் ஆனதால் லக்னோ அணி அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10 ஓவர் வரைக்கும் விளையாண்டாங்க. ஃபஸ்ட்டு மழை பெஞ்சப்போ ஏறக்குறைய நல்லா வேகமாக அவங்க ரன்ஸும் குவிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா 2 முறை மழை பெய்ததால் மைதானம் ஈரம் ஆகியிருக்கு. பிச், காற்று இது எல்லாமே ஈரம் ஆனதால் அடுத்தடுத்து லக்னோ அணி ரன்ஸுகளை சேர்க்க அவங்க தடுமாறுறாங்க. ஆனாலுமே மிச்சல் மார்ஸ் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடித்தார். 111 ரன்கள் அவர் எடுத்து கொடுத்தாரு. ரிஷப் பண்ட்டும் பார்த்தீங்கன்னா கடைசி 10 பந்து ஃபேஸ் பண்ணி 32 ரன்கள் பண்ட் அவரும் அடித்து கொடுக்க கடைசியாக 209 ரன்கள் எடுக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஓவர்கள் குறைக்கப்பட்டிருக்கு. 19 ஓவர் மேட்ச் மாதிரி தான் இந்த ஆட்டத்தை விளையாண்டுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 209 லக்னோ எடுக்கிறாங்க. ஆனால் அந்த எடுக்க வேண்டிய வெற்றியின் டார்கெட்டாக ஆர்சிபி டீம் அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 213 ரன் கொடுக்குறாங்க. அதாவது ஆர்சிபி டீம் அவங்களுக்கு ஒரு ஓவர் குறைச்சது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரன் கூடுதலாக ஆர்சிபி ரன் சேசிங் பண்ணணும் அப்படின்னு டிஎல்எஸ் மெத்தடில் இருந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சூழ்ச்சியை ஆர்சிபி டீமுக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்ப ஈஸியாக பேட்டிங் பண்ணிட்டாங்க. பிச்சில் ஈரப்பதம் இல்லை, காற்றுல ஈரப்பதம் இல்லை, ஈஸியாக லக்னோ அணி அடிச்சிட்டாங்க. ஆனால் ரெண்டாவது ஆர்சிபி அவங்க பேட்டிங் பண்ண வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விராட் கோலி அதுக்கப்புறமா பெத்தல் ரெண்டு பேருமே ஓப்பனராக வராங்க. ஸோ பெத்தல் பார்த்தீங்கன்னா பெருசாக எதிர்பார்த்தாங்க, ஆனாலுமே 4 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவங்க எல்லாருமே கூட பரவாயில்ல, நம்ம விராட் கோலி எப்படி ரன் சேசிங் மிஷின் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரின்ஸ் பாலில் 2வது பாலே க்ளீன் பவுல்டு ஆயிட்டாரு. பாலை ஃபேஸ் பண்ணவே முடியல.
பால் பிச்சாகி ஏரில் திரும்பினது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஸ்விங் வேற ஆச்சு. விராட் கோலி போல்டு ஆனால் அந்த பாலில் அந்த அளவுக்கு காற்றுல ஈரப்பதம். ரெண்டாவதாக பேட்டிங் பண்ண ஆர்சிபி டீம் அவங்களுக்கு ஓவரும் குறைச்சி அவங்களுக்கு ரன்ஸையும் ஏற்றி விட்டது மட்டும் இல்லாமல் மைதானத்தில் மழை அடுத்தடுத்துன்னு 2 வாட்டி பெஞ்சதால் பிச்சில் பேட்டிங் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயமாக ஆர்சிபி டீமுக்கு மாறிச்சு. இதனால் விராட் கோலி டக் அவுட் ஆகி வெளியேறினார் இன்னைக்கு. அதுக்கப்புறமா வந்த படிக்கல், ராஜ் பட்டிதார் 2 பேருமே கொஞ்ச நேரம் விக்கெட் இழக்காமல் மேட்ச் நகர்த்தி கொண்டு போவோம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. இதனால் படிக்கல் கொஞ்சம் ஸ்லோவான இன்னிங்ஸ் விளையாடுறாரு. ராஜ் பட்டிதார் அவரும் கொஞ்ச நேரம் ஸ்லோவாக தான் விளையாண்டாரு. ஆனாலுமே மிடில் ஓவர்களில் பயங்கரமாக டேக் ஆன் பண்ணுற ராஜ் பட்டிதார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிரடியாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. தடால் புடால்னு அசால்ட்டாக சிக்ஸராக பாலை பறக்க விட்டார். முக்கியமாக மாயன்க் யாதவ் அவர் கிட்டத்தட்ட 145-147 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுறாரு. எல்லா பாலையுமே இப்படி அப்படின்னு ராஜ் பட்டிதார் சிக்ஸர்களை திருப்பி திருப்பி விடுறாரு. இதனால் சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் ரன்ஸ் உயருது. படிக்கல் அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் அவருடைய பாலில் பிரின்ஸ் காட் அண்ட் போல் ஆகிறாரு. ஸோ அந்த முக்கியமான நேரத்தில் அப்போவே பார்த்தீங்கன்னா கேப்டனான ராஜ் பட்டிதார் அப்போ தான் ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். 61 ரனில் ராஜ் பட்டிதார் அவரும் அவுட் ஆகிறாரு. பின்னாடியே வந்த சதீஷ் சர்மா அவரும் 1 ரன்னுக்கு அவுட் ஆக பொட்டுன்னு சீட்டு கட்டு போல ஆர்சிபி டீமுடைய விக்கெட்டுகள் மலன்னு சரியுது. பத்தாக்குறைக்கு எடுக்க வேண்டிய அந்த ரன் சேசிங் டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓவருக்கு 15-16 அப்படின்னு ரன்ஸுகளும் அதிகமாக அந்த ரன் ரேட் ப்ரெஷரும் ஆர்சிபி டீமுக்கு எதிராக திரும்ப கடைசியாக ஒரு மாதிரி குர்னால் பாண்டியா, ஷெஃபர்டு 2 பேருமே ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலுமே ஒன்றும் பண்ண முடியல. அடுத்தடுத்துன்னு விக்கெட்டுகள் ஆர்சிபி அணிக்கு விழுது. ஸோ இதனால் இந்த மேட்சை சக்ஸஸ்ஃபுல்லான இந்த ரன் சேசிங்கை ஆர்சிபி டீம் அவங்களால பண்ண முடியல. அதுவும் எப்படின்னா புலிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க லக்னோ அணி. அவங்க ஆர்சிபி டீமுக்கு எதிராக தோக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறப்ப நிச்சயமாக நம்ப முடியல. கண்டிப்பாக இந்த ஆட்டம் ஆர்சிபி அவங்க ஜெயிக்க வேண்டிய ஒரு ஆட்டம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி மழை குறுக்கிட்டதால் ஃபஸ்ட்டு மழை குறுக்கிட்டதுக்கு முன்னாடி லக்னோ அணி சர்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரன்ஸுகளை குவிச்சிட்டாங்க. ரெண்டாவது ஆர்சிபி அவங்க ரன் சேசிங் பண்ணுறப்ப மைதானத்தில் ஈரப்பதம், ஈரக்காற்று, முக்கியமாக பிச் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டத்துடைய கண்டிஷனே மாறினதால் லக்னோ அணி டார்கெட்டும் அவங்க 200+ செட் பண்ணிட்டாங்க. இதனால் ஆர்சிபி டீம் இந்த மேட்ச்சில் தோல்வி அடைகிறாங்க. இந்த தோல்வி நம்ம சிஎஸ்கே அணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிளே ஆஃப்க்கான வாய்ப்பை கணிசமாக அதிகரிச்சிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் அடுத்த மேட்ச் நம்ம சிஎஸ்கே லக்னோ அணிக்கு எதிராக தானே விளையாட போகிறாங்க. அப்படின்னா இந்த மேட்ச்சில் லக்னோ தோற்றுருக்கணும், அதுதான் நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஒரு சாதகமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம். ஆனால் உண்மை பார்த்தீங்கன்னா அது கிடையாது. லக்னோ டீம் என்னதான் இந்த ஆட்டத்தில் அவங்க ஜெயிச்சாலுமே கூட பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம சிஎஸ்கே அணியை நெருங்க முடியாத அளவுக்கு கீழே தான் இருக்காங்க. ஆனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 3வது இடத்துல இருக்காங்க. இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா நேரடியாக 1வது இல்லைனா 2வது இடத்துக்கு கண்டிப்பாக ஆர்சிபி டீம் போயிருப்பாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற ஹைதராபாத், அதுக்கப்புறமா பஞ்சாப், ஆர்சிபி, ஆர்ஆர் இந்த 4 டீம், அதுக்கப்புறமா ஜிடி கூட பார்த்தீங்கன்னா இந்த 5 டீமும் 12-14 புள்ளிகளில் இருக்காங்க. இவங்க அடுத்தடுத்து தோத்தா தான் கீழே இருக்கிற நம்ம சிஎஸ்கே, அதுக்கப்புறமா டிசி இந்த மாதிரியான டீம் மேலே ஏறி போக முடியும். மேலே இருக்கிற டீம்கள் தோற்க கீழே இருக்கிற நம்ம சிஎஸ்கே, அதே போல் நம்ம சிஎஸ்கேக்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே பிளே ஆஃப்க்கான சான்ஸ் வாய்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். மேலே இருக்கிறவங்க ஜெயிச்சுக்கிட்டே போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய அந்த பாயிண்ட்ஸுகளை நம்ம சிஎஸ்கே துரத்த வேண்டியது இருக்கும். நம்ம சிஎஸ்கேக்கும் இன்னும் 4 ஆட்டம் தான் இருக்குது. எல்லாத்தையும் ஜெயிச்சா கூட 18 புள்ளிகள் சிஎஸ்கேக்கு கிடைக்கும். ஆனால் மேலே இருக்கிறவங்க தோக்க சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் சான்ஸ் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த ஆட்டத்தில் ஆர்சிபி தோற்றுருக்கிறது நம்ம சிஎஸ்கே அடுத்த கட்டமாக மேலே ஏறி போகிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் உதவியாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே லக்னோ அணிக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். ஸோ அதனால் இன்றைக்கி ஆர்சிபி அவங்களுக்கு எதிராக இந்த மழை சூழ்ச்சி, ஓவர்கள் குறைக்கப்பட்டது, இது எல்லாமே ஆர்சிபி அணிக்கு எதிராக தோல்வியை கொடுத்துருக்கு. நம்ம சிஎஸ்கே அணிக்கும் பாயிண்ட்ஸ் டேபிளில் நல்ல விஷயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மேட்சை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.